சிலு சிலுவென்று பூங்காற்று மூங்கிலில் யாய் பிஞ்சுருண்டா செடி எல்லாம். Yay. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முபிஜின் கேலரியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கனகாமரம் பூ எப்படி கட்டுறதுன்னு தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாக கட்டிடலாம். மல்லிகைப்பூ கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கனகாமரம் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ஈஸியாக கட்டலாம். இப்போ வாங்க இது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நூல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? இந்த நூல் இருக்குல்ல, இதை நுனியில் வந்து இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த நூலில் தண்ணியில் நனைச்சிக்கோங்க ஈரமாக. நனைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நூல் வந்து உங்களுக்கு கட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் வந்து தண்ணியில் நனைச்சிட்டு கட்டுறது. ஃபஸ்ட்டு ஒரு பூ இப்படி இருக்கா, இதை இப்படி வைங்க. ரெண்டு பூவாக வச்சு நான் கட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒத்தையாக கூட கட்டலாம். அது வந்து இதாக இருக்காது, தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். அங்கிட்டு ரெண்டு அங்கிட்டு ரெண்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த அடி நூல் இருக்குல்ல, இதை மேலே ஒரு சுற்றணும். இப்படி சுற்றி இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி வச்சுட்டு இந்த இது இருக்குல்ல, இதை இந்த 3 விரல் இருக்குது பாருங்கள், இப்படி 3 விரல் இருக்குல்ல, இதை எப்படி கொண்டு வந்து இந்த பூக்குள்ளே அப்படி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ அடுத்தது அதே மாதிரி தான் 2 பூவை எடுத்து இப்படி வச்சு இந்த சைடு 2 பூவை எடுத்து வச்சு அதே மாதிரி தான் இப்படி கொஞ்சம் நகர்த்திட்டு இப்படி வச்சு இப்படி கொஞ்சம் தள்ளினீங்கன்னாவே வந்துடும். இப்படி பாரு, டைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இப்படி நேக்கம்னா அதே மாதிரி தான் இப்படி கையை வச்சுட்டு ரொம்ப டைட் பண்ணிடாதீங்க, பூ வந்து பிஞ்சு போயிடும். சும்மா லைட்டாகவே. அடுத்தது 2 பூவை வச்சு நீங்கள் கட்டி அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம ஈஸியாக டக்குன்னு கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 இந்த சைடு 1 2 இப்படி வச்சு இப்படி அப்புறம் அதை நெருக்கிக்கிட்டு அப்புறம் மேலே இப்படி கொஞ்சம் இடம் விட்டு இப்படி இருக்கிற இப்படி கொண்டு வந்து இந்த சைடு இப்படி திருப்பி இந்த பூக்குள்ளே விட்ட வேண்டியதான். அவ்வளோதான். இப்படி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க, தெரியுதா? இதே மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பூவுலையே கட்டுறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க வந்து சீவங்குச்சியில் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு வந்து அது வந்து கரெக்டுன்னு படலை. அது வந்து நம்ம சும்மா சின்ன பேப்பரை வந்து கட் பண்ணி கூட அந்த சீவங்குச்சிக்கு பதிலாக பேப்பரை கூட கட் பண்ணி நீங்கள் இது மாதிரி கட்டி பார்க்கலாம். சீவங்குச்சி அப்படிங்கிறது வந்து குச்சியாக இருக்கும், அது வந்து வளைஞ்சு கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து பேப்பரில் இது மாதிரி சின்னதாக இதே அளவு கட் பண்ணி இதே மாதிரி நூலில் வந்து நீங்கள் வந்து பூ கட்டி பாருங்கள் எப்படின்னு. நான் வந்து பேப்பரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கட்டினேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். சீவங்குச்சிலையும் பொதுவாக கட்டுறாங்க, அது வந்து
எனக்கு வந்து செட் ஆகலை. அதனால தான் உங்களை வந்து பேப்பரில் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஈஸியாக கட்டிடலாம். மல்லிகைப்பூ கூட அப்படியே ஒரு மாதிரி காம்பு சின்னதாக இருக்கனால கட்டாயி போயிடும். எனக்குமே மல்லிகைப்பூ வந்து கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இது எப்படி சொல்கிறது சரியாக வராது கட்டுறதுக்கு. நீங்கள் இது மாதிரி முல்லைப்பூ, ஜாதிப்பூ, கனகாமரம் இதெல்லாம் ஈஸியாக கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளே எங்கள் அம்மா வீட்டில் இருக்க கனகாமரம் பூ சூப்பராக இருந்துச்சு. சரி பிடிங்கிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி பூ கட்டுறது அப்படின்னு காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி எங்கள் வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் கட்டி பாருங்கள். அதெல்லாம் ஈஸியாக கட்டிடலாம். பார்த்தீங்களா, கட்டிடுச்சு. தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. நம்ம ஃபுல்லாக இப்போ கட்டிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே வரும். ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ கட்டியிருக்கோம். என்கிட்ட வந்து க்ரீன் கலர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து ஒயிட் கலர் நூலில் தான் கட்டியிருக்கிறேன். நீங்கள் வந்து க்ரீன் கலர் நூலில் கட்டுங்க, நல்லாயிருக்கும். எனக்கும் ஃபஸ்ட்டு பூவே கட்ட தெரியாது. நம்மளாம் எங்கே பூ கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் எங்கள் அண்ணி என்ன சூப்பராக கட்டுவாங்க, அவங்கள்ட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் கட்டி பார்க்கணும். ஒரே டயத்தில் வந்து பூ கட்டுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும். கட்ட வந்து ஈஸியாக வந்துடும், சூப்பராக. நானே அப்படி தான் நினச்சேன். அப்புறம் எனக்குமே வந்துச்சு. இன்னும் மல்லிகைப்பூ மட்டும் வந்து அது கொஞ்சம் தான் இருக்கும். இதே மெத்தட் தான், ஆனால் அது வந்து காம்பு சின்னதாக இருக்குமா, அதனால் வந்துட்டு நம்ம நூல் அப்படி இருக்கையிலே அது வந்து கட்டாயிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நான் மல்லிகைப்பூ வந்து பயந்துட்டு கட்டவே மாட்டேன். கனகாமரம் அப்படி இல்லை. கனகாமரம், மல்லிகைப்பூ அதெல்லாம் ஈஸியாக கட்டிடலாம். ஒரு டைமில் பூ கட்டி பழகணும் அப்படின்னா முடியாது ஃப்ரெண்ட்ஸ். கட்டி பார்த்தா தான் வரும். கட்டி முடிச்சிட்டா அப்புறம் உங்களை கையில் பிடிக்க முடியாது. ஈஸியாக கட்டிடுவீங்க நீங்களே. நீங்களாம் பூ கட்டுவீங்களான்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சு பூ எப்படி கட்டுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து இந்த மெத்தடில் தான் கட்டுவேன். வேறு பேர்லாம் வந்து மற்றவங்களாம் வந்து ஒவ்வொரு டைப்பில் கட்டுறாங்க. எனக்கு வந்து எங்கள் அண்ணி சொல்லி கொடுத்தது இந்த மெத்தடு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதெல்லாம் சின்னதாக இருக்குது. அவ்வளோதான், பூ கட்டியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மழையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பூ கட்டுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா முக்ஜின் கேலரிக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி பூ கட்டி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் கட்டி பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.